சென்னையில் நடைபெற்ற முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி தொடரில் ஐஓசி அணி வெற்றி பெற்று நடப்பு சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டது. மிகவும் பழமை வாய்ந்த முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி தொடர் சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் 10 நாட்களாக களை கட்டியது. இந்தியாவில் உள்ள முன்னணி வீரர்களுடன் இளம் வீரர்களும் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியதோடு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவையான நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டனர். இதன் இறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ஐஓசி மற்றும் ராணுவ அணிகள் பல பரீட்சை நடத்தியது. இறுதிப் போட்டி என்பதால் தொடக்க முதலே இரு அணி வீரர்களும் ஆக்ரோஷமாக விளையாடினர். ஆட்டம் தொடங்கிய 4வது நிமிடத்தில் ராணுவ அணி வீரர் பவல் லக்ரா தனது அணிக்கான முதல் கோலை பதிவு செய்தார். தொடர்ந்து 15வது நிமிடத்தில் ஐஓசி அணி வீரர் ஹம்சா ஒரு கோல் அடித்து ஆட்டத்தை சமன்படுத்தினார். முதல் பாதியில் இரு அணிகளும் சமநிலை பெற்றன. இரண்டாவது பாதியின் 49வது நிமிடத்தில் ஐஓசி அணி வீரர் தீபக் தாக்கூர் ஒரு கோல் அடித்தார். தொடர்ந்து 55வது நிமிடத்தில் ஐஓசி அணியின் மற்றொரு வீரர் டைடர் சிங் ஒரு கோல் அடிக்க ஆட்டம் விறுவிறுப்பாக இருந்தது. தொடர்ந்து ராணுவ அணியின் கோல் முயற்சி தோல்வியிலேயே முடிவடைந்தது. ஆட்டத்தின் 65வது நிமிடத்தில் ராணுவ அணிக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை நேர்த்தியாக கோலாக்கினார் ராணுவ அணி வீரர் சந்தன். இறுதியில் ஆட்ட நேர முடிவில் 3-2 என்ற கோல்கள் கணக்கில் நடப்பு சாம்பியனான ஐஓசி அணி வெற்றி பெற்றது. First of all, I am very happy that again we are the champion of this tournament. Last year we were the defending champion, and today again we won the match, and we will try for the hat-trick next year. And it's credit all goes to the teamwork. Boys played really well. மேலும் இந்த போட்டியில் இந்திய வீரர்களுடன் விளையாடிய அனுபவம் தமக்கு மட்டுமல்லாமல் இதில் விளையாடிய அனைத்து இளம் வீரர்களுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துள்ளது என்கிறார் இதில் பங்கேற்ற ஐஓசி அணியில் விளையாடிய தமிழக வீரர் சுசில். சீனியர் பிளேயர்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ், அவங்க ஒரு இந்தியன் பிளேயர் தீபக் தாக்கூர் அவங்க கூடலாம் ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. சாம்பியன் பட்டம் வென்ற ஐஓசி அணிக்கு கோப்பையுடன் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. 2வது இடம் பிடித்த ராணுவ அணிக்கு 2.5 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. விளையாட்டு செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.